திடக்கழிவுகள் எந்த பொருட்களின் இருப்புடன் தொடர்புடையது? ஏ. ஈயம் மற்றும் கன உலோகங்கள். பி. மீத்தேன் மற்றும் ஆக்சிஜன். சி. கார்பன் டை ஆக்சைடு. டி. நைட்ரஜன் மற்றும் ஆர்கான். சரியான பதில் ஏ. ஈயம் மற்றும் கன உலோகங்கள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி தொழிற்சாலை மற்றும் மின்னணு கழிவுகள் போன்ற திடக்கழிவுகளில் ஈயம், பாதரசம் மற்றும் காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் காணப்படுகின்றன. இவை மண்ணிலும் நீரிலும் கலந்து மனித ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கின்றன. சுற்றுச்சூழல் தொடர்பாக மாணவர்கள் இதில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படலாம். ஏ. வள சுரண்டல். பி. மாசுபாடு உருவாக்கம். சி. வாழ்விட அழிவு. டி. பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. சரியான பதில் டி. பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. 6. சரியான விடை டி. சோகஸ்மேலி இயற்கை வளங்களை சீரழியாமல் பாதுகாப்பதும் அவற்றை முறையாக மேலாண்மை செய்வதும் மாணவர்களின் முக்கிய பொறுப்பாகும். இது எதிர்கால சந்ததியினருக்கு வளமான சூழலை உறுதி செய்ய உதவுகிறது. உயிரியல் செயல்முறைகளின் சூழலில் நொதிகள் மற்றும் ஈஸ்ட்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன? ஏ. சிதைப்பவைகள் டீகம்போசர்ஸ். பி. உயிரிவினையூக்கிகள் பயோகேட்டலிஸ்ட்ஸ். சி. வேதி வினையூக்கிகள் கெமிக்கல் கேட்டலிஸ்ட்ஸ். டி. கனிமச் சேர்மங்கள் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரியான பதில் பி. உயிரிவினையூக்கிகள் பயோகேட்டலிஸ்ட்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி நொதிகள் மற்றும் ஈஸ்ட்கள் உயிரியல் வினைகளின் வேகத்தை அதிகரிக்கும் உயிரிவினையூக்கிகளாகச் செயல்படுகின்றன. இவை வினையில் நேரடியாக பயன்படுத்தப்படாமல் வினையை தூண்டி விரைவாக முடிக்க உதவுகின்றன. நீர்மின் நிலையங்களால் எந்த வகை ஆற்றல் மின்சாரமாக மாற்றப்படுகிறது? ஏ. வெப்ப ஆற்றல் தெர்மல் எனர்ஜி. பி. இயக்க ஆற்றல் கினெடிக் எனர்ஜி. சி. நிலை ஆற்றல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. டி. வேதி ஆற்றல் கெமிக்கல் எனர்ஜி. சரியான பதில் பி. இயக்க ஆற்றல் கினெடிக் எனர்ஜி. 1. நீர்மின் நிலையங்களில் பாயும் அல்லது விழும் நீரின் இயக்க ஆற்றல் டர்பைன்களைச் சுழற்ற பயன்படுகிறது. இந்த சுழற்சி இயக்கத்தின் மூலம் மின்னாக்கி ஜெனரேட்டர் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அ. வெப்ப ஆற்றல் என்பது எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் கிடைப்பது. ஒரு தனிமத்தின் கிராம் அணு நிறைக்கு அலகு உள்ளதா? ஏ. ஆம், அது அணு நிறை அலகுகளில் உள்ளது. பி. ஆம், அது கிலோகிராமில் உள்ளது. சி. இல்லை, அதற்கு அலகு இல்லை. டி. ஆம், அது கிராமில் உள்ளது. சரியான பதில் டி. ஆம், அது கிராமில் உள்ளது. 3. ஒரு தனிமத்தின் அணு நிறையை கிராமில் குறிப்பிடும்போது அது கிராம் அணு நிறை எனப்படும். உதாரணமாக, ஆக்சிஜனின் கிராம் அணு நிறை 16 கிராம் ஆகும். ஒரு நரம்பிய கடத்தி அடுத்த நரம்பணுவிற்கு பரவும் இடைவெளி என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. நரம்பிணைப்பு சினாப்ஸ். பி. நரம்பு முனை ஆக்சோன். சி. டென்ரைட். டி. செல் உடலம் செல் பாடி. சரியான பதில் ஏ. நரம்பிணைப்பு சினாப்ஸ். 10. சரியான விடை நரம்பிணைப்பு சினாப்ஸ். ஒரு நியூரானின் ஆக்சான் முனைக்கும் அடுத்த நியூரானின் டென்ரைட்டுக்கும் இடையே உள்ள மிகச்சிறிய இடைவெளி நரம்பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதன் வழியாக வேதிப்பொருள் கடத்தப்படுகிறது. மின்கூறுகளுக்கு பாதுகாப்பை வழங்கவும் மின் அழுத்த அளவீடுகளுக்கு ஒரு குறிப்பு புள்ளியாகவும் பயன்படும் கூறு எது? ஏ. சாவி சுவிட்ச். பி. டயோடு. சி. ஒளி உமிழ் டயோடு லே. டி. புவித்தொடுப்பு கிரவுண்ட். சரியான பதில் டி. புவித்தொடுப்பு கிரவுண்ட். 8. சரியான விடை டி. சோகஸ்மேலி புவித்தொடுப்பு என்பது மின் கசிவின் போது மின்சாரத்தை பூமிக்கு கடத்தி பாதுகாப்பதோடு மின் அழுத்த அளவீடுகளுக்கு சுழி 0 குறிப்பு புள்ளியாகவும் செயல்படுகிறது. இது மின் அதிர்ச்சியிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது. ஒரு திடப்பொருளை சூடாக்கும்போது அதன் விரிவாக்கத்திற்கு முதன்மையாக என்ன காரணம்? ஏ. திடப்பொருளால் ஒளி உறிஞ்சப்படுதல். பி. அதன் அணுக்களின் அதிர்வு ஆற்றல் அதிகரித்தல். சி. மூலக்கூறிடை விசைகள் குறைதல். டி. திடப்பொருளுக்குள் வேதிவினைகள். சரியான பதில் பி. அதன் அணுக்களின் அதிர்வு ஆற்றல் அதிகரித்தல். 6. சரியான விடை அதன் அணுக்களின் அதிர்வு ஆற்றல் அதிகரித்தல். ஒரு திடப்பொருளைச் சூடாக்கும்போது
அதில் உள்ள அணுக்கள் அதிக ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடையத் தொடங்குகின்றன. பருப்புகளை சமைப்பதற்கு முன் கழுவும் போது அதிலிருந்து நீர் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? ஏ. தெளிய வைத்து இருத்தல் டீகென்டேஷன். பி. வடித்தல் ஃபில்ட்ரேஷன். சி. தூற்றுதல் வின்னோயிங். டி. காந்த பிரிப்பு மேக்னெட்டிக் செப்பரேஷன். சரியான பதில் பி. வடித்தல் ஃபில்ட்ரேஷன். சரியான விடை வடித்தல் என்பது ஒரு திரவத்திலிருந்து கரையாத திடப்பொருட்களை ஒரு வடிகட்டி மூலம் பிரிக்கும் முறையாகும். பருப்புகளை கழுவும் போது நீர் வடிகட்டி வழியாக வெளியேறி பருப்புகள் தங்கிவிடுகின்றன. உணவைத் தவிர பழங்குடி மக்கள் காடுகளிலிருந்து வேறு என்ன வளங்களை பெறுகிறார்கள்? ஏ. புதைப்படிவ எரிபொருள்கள் ஃபாசில் ஃபியூல்ஸ். பி. தொழில்துறை பொருட்கள் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ். சி. மருத்துவப் பொருட்கள் மெடிக்கல் சப்ளைஸ். டி. பல பிற வளங்கள் மெனி அதர் ரிசோர்சஸ். சரியான பதில் டி. பல பிற வளங்கள் மெனி அதர் ரிசோர்சஸ். பழங்குடி மக்கள் தேன், மெழுகு, பிசின்கள் மற்றும் நார் போன்ற பலதரப்பட்ட பொருட்களை காடுகளிலிருந்து பெறுகின்றனர். இந்த வளங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் அடிப்படையாக அமைகின்றன. பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கும் இரசாயன வினைகளால் ஏற்படும் நிகழ்வு என்ன? ஏ. மூடுபனி ஃபாக். பி. வானவில் ரெயின்போஸ். சி. அமில மழை ஆசிட் ரெயின். டி. துருவ ஒளி அரோரா போரியாலிஸ். சரியான பதில் சி. அமில மழை ஆசிட் ரெயின். சரியான விடை சி. சோகஸ்மேலி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மழையுடன் வினைபுரிந்து அமில மழையை உருவாக்குகின்றன. இந்த அமில மழை கட்டிடங்கள், சிலைகள் மற்றும் தாவரங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் எந்த வகையான சுரப்பிகள்? ஏ. நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். பி. நாளமுள்ள சுரப்பிகள் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். சி. செபேசியஸ் சுரப்பிகள் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ். டி. கலப்பு சுரப்பிகள் மிக்ஸ்ட் கிளாண்ட்ஸ். சரியான பதில் ஏ. நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். சரியான விடை விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் ஹார்மோன்களை நேரடியாக இரத்தத்தில் சுரப்பதால் அவை நாளமில்லா சுரப்பிகளாக கருதப்படுகின்றன. இவை முறையே டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற இனப்பெருக்க ஹார்மோன்களை சுரக்கின்றன. பசுந்தாவரங்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரிக்க எந்த செயல்முறையை பயன்படுத்துகின்றன? ஏ. நொதித்தல் ஃபர்மெண்டேஷன். பி. நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன். சி. ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ். டி. சுவாசம் ரெஸ்பிரேஷன். சரியான பதில் சி. ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ். 1. பசுந்தாவரங்கள் சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் மூலம் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கின்றன. உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசியை கட்டுப்படுத்துவதுடன் தொடர்புடைய மூளையின் பகுதி எது? ஏ. பெருமூளை செரெப்ரம். பி. ஹைபோதலாமஸ் ஹைபோதலாமஸ். சி. பான்ஸ் பான்ஸ். டி. முகுளம் மெடுலா ஒப்லாங்கட்டா. சரியான பதில் பி. ஹைபோதலாமஸ் ஹைபோதலாமஸ். 8. ஹைபோதலாமஸ் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாகவும் பசி, தாகம் மற்றும் நீர் சமநிலையை கட்டுப்படுத்தும் பகுதியாகவும் செயல்படுகிறது. இது நாளமில்லா சுரப்பி மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் இணைக்கும் பாலமாக உள்ளது. உருகி அல்லது எம்சிபி போன்ற பாதுகாப்பு சாதனம் இல்லாவிட்டால் வீட்டு மின் அமைப்பில் அதிகப்படியான மின்னோட்டத்தின் விளைவு என்ன? ஏ. குறைந்த ஆற்றல் நுகர்வு. பி. அதிகரித்த மின்னழுத்த வெளியீடு. சி. வீட்டு மின்சாதனங்களுக்கு சேதம். டி. மேம்படுத்தப்பட்ட சமிக்ஞை வலிமை. சரியான பதில் சி. வீட்டு மின்சாதனங்களுக்கு சேதம். 4. மின்சுற்றில் அதிகப்படியான மின்னோட்டம் பாயும்போது வெப்பம் உருவாகி மின்சாதனங்கள் எரிந்து போக வாய்ப்புள்ளது. உருகி, ஃபியூஸ் அல்லது எம்சிபி இல்லையெனில் இந்த மின்பளு நேரடியாக சாதனங்களை பாதிக்கும். ஏ. அதிகப்படியான மின்னோட்டம் ஆற்றல் நுகர்வை அதிகரிக்கவே செய்யும். கலப்பின பெருக்கம் மூலம் பெறப்பட்ட ஒரு கலப்பினத்தின் மேன்மைக்கான சொல் என்ன? ஏ. மரபணு பொறியியல் ஜெனடிக் என்ஜினியரிங். பி. உட்தேர்வு இன்பிரீடிங். சி. கலப்பின வீரியம் ஹெட்டரோசிஸ். டி. உயிரித் தொழில்நுட்பவியல் பயோடெக்னாலஜி. சரியான பதில் சி. கலப்பின வீரியம்
ஹெட்டரோசிஸ். 1. கலப்பின வீரியம் அல்லது ஹெட்டரோசிஸ் என்பது இரு வேறுபட்ட பெற்றோர்களை கலப்பு செய்யும் போது உருவாகும் கலப்பினம் பெற்றோரை விட மேன்மையான பண்புகளை கொண்டிருப்பதாகும். இது விவசாயத்தில் அதிக மகசூலை பெற பயன்படுத்தப்படுகிறது. தொல்லுயிர் தாவரங்களைப் பற்றிய ஆய்வோடு தொடர்புடைய துறை எது? A. தொல்தாவரவியல் பேலியோபாட்டனி. B. இனத்தாவரவியல் எத்னோபொட்டனி. C. கருவியல் எம்ப்ரியாலஜி. D. தொல்லுயிரியல் பாலியான்டாலஜி. சரியான பதில் A. தொல்தாவரவியல் பேலியோபாட்டனி. 1. சரியான விடை தொல்தாவரவியல் பேலியோபாட்டனி. இது புதைபடிவ தாவரங்கள் மற்றும் அவற்றின் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி ஆய்வு செய்யும் தாவரவியலின் ஒரு பிரிவாகும். இது கடந்த கால புவியியல் காலங்களில் வாழ்ந்த தாவரங்களின் எச்சங்களை ஆராய்கிறது. பியூட்டேனின் முதன்மையான பயன்பாடுகளில் ஒன்று என்ன? A. ஒரு துரு தடுப்பானாக. B. ஒரு சுத்திகரிப்பு பொருளாக. C. ஒரு மசகு எண்ணெயாக. D. ஒரு எரிபொருள் வாயு மற்றும் உந்து சக்தியாக. சரியான பதில் D. ஒரு எரிபொருள் வாயு மற்றும் உந்து சக்தியாக. சரியான விடை தி சோகஸ்மேலி. பியூட்டேன் எளிதில் தீப்பற்றக்கூடியது என்பதால் இது சமையல் எரிவாயுவாகவும் சிகரெட் லைட்டர்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது ஏரோசல் தெளிப்பான்களில் அழுத்தப்பட்ட உந்து சக்தியாகவும் ப்ரொபெல்லண்ட் பயன்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?